போடும். அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விளக்கி சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சையீடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை, விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்க? இது நல்ல கொள்கையா இருக்கு. அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களே? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏஞ்சிறீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணினா அதிலே இணைந்து விடலாமே. தனித்த கட்சி எதுக்கு? அவன் ஹோல்சேல் டீலர், நீங்க சப் டீலரா? எப்படி? அவன் மொத்த வியாபாரி, நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன். இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள். அரசியல் வியாபாரம் செய்ய வரல. ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வியாபாரம், அரசியல் வியாபாரம். தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கேள்வியாது. அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 4 கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து துணை நின்றது திமுக, அதிமுக. இந்த கட்சிகள் இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ? எந்த உரிமையை கேட்ப? இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். உள்ஒதுக்கீடு, அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. சரி, இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க. மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்தா அந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா? இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா? சொல்லுங்க நீங்க. 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது. அவன் எங்களுக்கு பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் நிலம்தான். ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா, அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான். அந்த நிலம் எங்க போ? அந்த நிலம் எங்க எங்ககிட்ட இப்ப எங்க? அதை பத்தி ஏன் பேச முடியலன்னா, எவனமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வைக்கும் போது பேச முடியல. சரி, மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஏன் பேச முடியல? இதுவரை வேங்கவே இல்லை, என்ன முடிவு வந்திருக்கு? இதுவரை என்ன வந்திருக்கு? எதை பற்றி உங்களால பேச முடியுது? சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி? வென்று உள்ள போய் போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று. தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாம் வெறுப்பா செய்யறான். தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகுது, நன்னீராட்டாகுது. அது நாங்க வந்து கத்துனோன்னா நன்னீராட்டாகுது. நன்னீராட்டுன்னு ஒரு சொல்ல இவதான் கத்துக்கிறான். என்ன கொடுமை இது? தமிழிலும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை. மலேசியா நாட்டில் எங்கள் இறை முருகனுக்கு சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன், அவர் தமிழ் கடவுள். அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள்? அவர் இங்கிலீஷ் கடவுளா, இந்தி கடவுளா? அவனு ஏன் இறைதான். இறைவனை இரவல் கொடுத்தவன், கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. எங்ககிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது. கூட்டணி கொள்கை வேற, கூட்டணி வேற. அது நல்ல கொள்கையா இருக்கு, அப்படியே கடைபிடிங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம். பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா? அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும். எங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு தாய் பிள்ளைய ஒன்னா நிப்போம். நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன். இவரை கூப்பிட்டேன் வேணான்ட்டாரு. இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள், புரட்சிகர இயக்கங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது ஏற்கிறீங்களா எதுக்குறான்னு கேட்டேன். அண்ணன் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு.
நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதாண்டா இருக்குங்கிறாரு. அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு. இதை ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களான்னு கேட்டேன். எதுவும் பேசல கூட நிக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன்தான் எங்க அண்ணன் பக்கத்துல இருக்குல்ல. எங்க அண்ணன் பக்கத்துல இருக்காரு இல்லையோ, நான் அவர் பக்கத்துல இருக்கேன். தெரியுதா?